அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய சம்பவத்தை சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டால், கடையநல்லூரில் ஒருத்தர் வந்து மக்கட்டி துராபுசாங்கிற ஒரு கோழி கடை வச்சுருக்கிறாராம். அவருடைய கடையில் யாரும் கோழி வாங்க வேண்டாம் என்று முபாரக் பள்ளியில் உள்ள செய்ஃபுல்லா ஹாஜா பள்ளிவாசல் அறிவித்தார். அது சரியா? ஏன்னு கேட்டால் அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த காவிகள் பயங்கரமான பதிவுலாம் போட்டிருக்கிறாங்க. இவர் இஸ்லாத்துக்கு விரோதமாக உள்ள ஆள்னு சொல்லி முபாரக் பள்ளியில் இப்படி அறிவித்தாங்க அப்படின்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்போ இவர் அறிவித்தது சரிதானா என்று கேட்குறாரு. அது மாத்திரம் இல்லாமல் இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த அறுக்கிறாரில் கோழிக்கடை வச்சு அறுக்கணும்ல, அறுக்கும்போது சும்மா தான் அறுப்பாராம். ஏன்டா சும்மா இருக்கிற, பிஸ்மில்லா சொல்லலைன்னு கேட்டால், பிஸ்மில்லா சொல்லாமல் தான் நான் அறுக்கிறேன், எத்தனை பேர் செத்து போயிட்டான்னு கேட்டானா அந்த ஆள். பிஸ்மில்லா சொல்லாமல் அறுத்தா செத்து போயிடுவாங்களா? என்னுடைய கோழியை வாங்கித்தன்னு எத்தனை பேர் செத்தான்னு கேட்டு சொல்லியிருக்கிறார். அப்படிங்கிற ஒரு தகவலாம் வந்த பிறகு தான் சைஃபுல்லா ஹாஜா அறிவித்தார்ன்னு நம்ம விசாரித்த வகையில் தெரிகிறது. இப்போ இதில் கவனிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இஸ்லாம் மார்க்கத்தில் உயிரினங்களை ஹலால் ஆவதற்கு ஒரு சட்டம் வச்சுருக்குது. என்ன சட்டம்? பிஸ்மில்லான்னு சொல்லி அறுத்தா அது ஹலால் ஆகும். பிஸ்மில்லான்னு சொல்லாமல் நீங்கள் அறுத்தீங்கன்னா அது ஹலால் ஆகாது. இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாது. அது ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் கோழியாக இருந்தாலும் இந்த ஒரு சட்டம். அப்போ நான் வந்து பிஸ்மில்லாவே சொல்ல மாட்டேன்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னு சொன்னால் அது எப்படி ஹலால் ஆகும்? மார்க்க சட்டத்தை சொல்கிறதுக்கு தானே பள்ளிவாசல் இருக்கிறது. இது நம்ம சாப்பிட்றதுக்கு தகுதியானது இல்லை. நான் பிஸ்மில்லா சொல்லி தான் அறுக்கிறேன்னு அவன் சொல்லிட்டான்னு அது ஒரு கணக்கு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த அந்த மக்கட்டி துராபுசாவா அவரை நம்ம விசாரித்த வகையில் இஸ்லாத்துக்கு எதிரான இறை இல்லா இஸ்லாம்னு சொல்லி இஸ்லாத்தை திட்டுறதுக்குன்னு சில வெப்சைட் வச்சுருக்கிறாங்க. அதில் இவர் அதை பரப்புகிறார். அதில் என்ன செய்கிறாருன்னா, லூத் என்ற லூசுன்னு சொல்லி ஒரு கட்டுரைலாம், லூத்துனா லூத் நபி, அவரை குறிக்கிற மாதிரி லூத் என்ற லூசுன்னெலாம் ஒரு கட்டுரை போட்டிருக்கிறாங்க. அப்போ இஸ்லாத்தை முஸ்லீமாக இப்போ இங்கே அந்த ஊரில் செங்குடின்னு ஒரு சைத்தான் தான், அவன் இந்த மாதிரி நிறைய எழுதிட்டு இருந்தான். நம்ம அதுக்கு மறுப்புலாம் கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ விவாதத்துக்கு கூப்பிடும் மாட்டேன்னு போயிட்டான்னு வைங்களேன், அதே கடையநல்லூர் தான். அவனுடைய தாக்கத்தினால் உள்ள ஒரு ஆளாக தான் இவர் இருக்கக்கூடும் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் என்று சொன்னால், இஸ்லாமிய அடிப்படையில் அவருடைய நீ ஏன் கோழிக்கடை வியாபாரம் பண்ணுற, நீ முஸ்லீம்கிட்ட பண்ணுறதா இருந்தால் முஸ்லீம்கள் எந்த மாதிரி உணவை சாப்பிடுவாங்களோ அதை தானே வியாபாரம் பண்ணானே. முஸ்லீம் தெருவில் வச்சுட்டு பன்றி கடையை வச்சுட்டு பன்றி கறி வித்தின்னு சொன்னால் சாப்பிடான்னு தான் சொல்லுவாங்க. நீ வந்து முஸ்லீம் அதை சாப்பிடணுன்னு இப்படி எதிர்பார்க்கலாம். அதனால் சைஃபுல்லா ஹாஜா அந்த பள்ளியில் அறிவிச்சார்னா கரெக்டாக தான் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த காவியில் நிறுத்த கத்திட்டு இருப்பாங்க, நம்ம கண்டுக்கிற தேவையே இல்லை, பிற்போக்கு மாதிரி பேசுவாங்க. எங்கள் மார்க்கத்துன்னு ஒரு சட்டம் இருக்கிறது. அவன் எவன் செய்கிறான்னு நாங்கள் பார்க்கல. அந்த சட்டத்தை வந்து அப்பட்டவன் மீறுகிறான். மீறது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து பிஸ்மில்லா சொல்லாமல் அறுத்து திண்டா செத்து போயிடுவீங்களா அப்படின்னு கேட்குறான்னு சொன்னால், அவன் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அவன் அறுக்கலை, அதில் அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அதை கடைப்பிடிக்கிற ஆள் இல்லைன்னு அவனை டைரெக்டாக சொன்ன பிறகு அந்த கோழி எப்படி ஹலால் ஆகும்? அது ஹராமு தானே, சாப்பிட முடியாது தானே. சும்மா அறுத்தறுத்து தந்தால் சாப்பிட முடியுமா? அவனே நான் பிஸ்மில்லா சொல்ல மாட்டேங்கிறான். இஸ்லாத்தை திட்டி எழுதக்கூடிய அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணக்கூடியவனாக, அதில் அங்கே வகிக்கக்கூடியவனாக ஒருத்தன் இருப்பானே. ஆனால் அதுக்கு வந்து சைஃபுல்லா ஹாஜா அறிவித்த அறிவிப்பு சரிதான். இந்த அறிவிப்பு சென்றடையாமல் இருந்தால் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிறங்க, இவனுடைய இதில் வந்து இவன் இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்களை பிரச்சாரம் பண்ணுறவன் ஒன்று. ரெண்டாவது வந்துக்கிட்டு நான் பிஸ்மில்லா சொல்லாமல் தான் அறுக்கிறேன்னு பகிரங்கமாக சொல்லியிருக்கிறாங்கிற அடிப்படையில் அதை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதை வந்து தவறான அறிவிப்பு ஒன்று கிடையாது, கரெக்டாக தான் செஞ்சுருக்கிறாங்க.